லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா ஜேகே வந்து அவனோட ஒரிஜினலோட உருவத்துக்கு வந்திருப்பான். அதை வந்து வயன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கவே ஜங்குக் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா உங்களை பைட் பண்ணி உங்களை பிளட்டை வந்து சக் பண்ணி குடிச்சிருப்பான். அதனால நீங்கள் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சுவும் ஹரிணியும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்திருப்பாங்க. ஹரிணி வந்து அந்த மார்க்கை, அதாவது நம்ம ஜங்குக் பைட் பண்ணியிருப்பான்ல, அந்த மார்க்கை வந்து நோட் பண்ணியிருப்பா. அவன் நோட் பண்ணதை ஜங்குக் வந்து பார்த்துட்டு அவன் வந்து உங்கள் 2 பேரையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் வயனை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பான்டா. அதோடு தான் பார்த்தோம். அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆர்மிஸ். ஏய், அவளுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இல்லையடி, அப்புறம் எப்படி என்னடி ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஹரிணி. அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணி மயக்கம் போட்டு கீழே விழலை. அப்புறம் அது தெரியல, அவள் கழுத்தில் நான் ஒரு பைட்டை பார்த்தேன். அது வித்தியாசமாக இருந்தது. என்னது, பைட் மார்க்கா? ஆமாம். அது எப்படி? என்ன என்ன பைட் மார்க்? அது நார்மல் பைட் மார்க் மாதிரி எனக்கு தெரியல. பாம்பு கடிச்சா அப்படி கூட இருக்காதே அந்த பைட், தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சஞ்சு, இப்போ கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. வயன் வரலன்னா விடு, நம்ம 2 பேர் மட்டும் போகலாம். பட் இப்போ போக முடியாது. மிட் நைட்டில் நம்ம போகலாம், ஓகேயா? ஆனால் அன்றைக்கி ஜிம்முன்னு பார்த்துட்டாண்டி, மிட் நைட்டில் போனது. என்ன பண்ணலாம்? கரெக்டில் என்ன பண்ணலாம்? அப்போ சஞ்சு சொல்கிறா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன? இல்லை, நம்ம வேணால் ஜிம்முனுக்கும் தயவுக்கும் ஏன் மயக்கம் விஷத்தை கொடுத்துட்டு போகக்கூடாது? ஆமாம்ல, அவங்களால ஏஞ்சிக்க முடியாது. ஓகே ஃபைன், அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கீழே வந்துட்டு போகிறீங்கடா. இப்போது ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட் டைம்டா. ஃபங்க்ஷன் முடியவே 12 o'clock ஆகிருக்கும். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணி ஸோ அப்படி அதனால் அதுவே 12 o'clock ஆகிருக்கும். ஸோ சஞ்சு சைடு அவன் என்ன பண்ணுறான்னா வாஷ்ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரா. தயங்க வந்து பெட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கான். சஞ்சு மைண்ட் வாய்ஸு, இவன் இன்னும் முடிச்சுட்டே இருக்கான், என்ன பண்ணுறது, எப்படி போகிறது? தயம், என்னாச்சு? இல்லை, நைட் 12 o'clock ஆயிடுச்சு, இன்னும் தூங்காமல் இருக்கீங்க. அதான். இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி லீவ் போட்டதுனால அதை பார்க்கணும். அதை நான் அதை பார்த்துட்ருக்கேன். அதுக்குன்ட்டு நைட் 12 o'clock வரைக்குமா? உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? படித்து தூங்குங்க ஃபர்ஸ்ட். என்ன புதுசாக அக்கறை? இல்லை, சொன்னது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி சஞ்சு கேட்டுகிட்டே அப்படியே பெட்டில் உட்கார்றா. அவங்க இவன் என்ன புதுசாக என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி தவங்கிட்டு பார்க்குறான். அப்போ சஞ்சு, அது இல்லை, உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் இதுவாகிடும்ல, அதனால சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் ஹெல்த்தை பற்றி எனக்கு தெரியும். நான் இதை விட லேட் நைட்டெல்லாம் ஒர்க் பார்த்துருக்கேன். ஸோ ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தேவங்க பார்க்குறான். சஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கா. அப்போது சஞ்சு, ஐடியா, பால் எடுத்துகிட்டு வரவா? இல்லை, நைட்டு ஒர்க் பார்க்குறேன்னு சொன்னீங்கள்ல, ஸோ அதான் பால் எடுத்துகிட்டு வரவா? சரி, கொண்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு வந்துட்டு இப்போ கீழே தான் போகிறா. கீழே போய் மில்க்கு சூட் பண்ணிவிட்டு அந்த மில்க்கை கிளாஸில் ஊற்றிட்டு, இப்போ இதில் கலக்கிறேன்டா அவனுக்கு மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த இதில் வந்துட்டு அந்த பாம்போட நாக்கு வரும்ல, அதை வச்சு அப்படியே அவள் அந்த பாலில் வந்துட்டு மயக்க விஷத்தை கலக்கிறா. கலந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போயிட்டு தவங்கிட்ட இந்தா அப்படின்ற மாதிரி கொடுக்க தயங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வரான். பட் அதுக்குள்ளே அவனுக்கு கால் வர்றதுனால அதை வாங்கிட்டே ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு கையில் எடுக்கும்போது பால் கிளாஸ் ஃபுல்லாக வந்துட்டு கை ஸ்லிப்பாகி அவன் மேலே குட்டிடும். ஸோ தயாங் அப்படின்ற மாதிரி சொன்ன. நீங்கள் அச்சோ சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன். பரவாயில்ல,
என் மேலே தான் தப்பு, நான் தான் பார்க்காம வாங்கிட்டேன். ஐயோ அப்படின்ற மாதிரி அவன் ஷர்ட்டை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்துட்டு அவன் போட்டிருக்க ஷர்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறான். அப்போ சஞ்சு வெயிட் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்துட்டு அந்த வேஸ்ட் கிளாத் இருக்கும்ல, அதை எடுத்து பொறுமையாக ஷர்ட் பட்டன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறா. அவங்க அப்படியே சஞ்சுவை பார்க்குறான். அப்போ சஞ்சு என்ன பண்ணுறான்னா, அப்படியே பொறுமையாக வந்துட்டு அதை தொடச்சி, அந்த பால் கொட்டுச்சுல அங்கே வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கான். அவங்க அப்படியே சஞ்சுவே பார்த்துட்ருக்கான், அவன் பண்ணுறதுலாம் பார்த்துட்ருக்கான். அப்போ இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்கடா. ஸோ அப்படியே வந்து சஞ்சு அப்படியே பொறுமையாக வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டே அப்படியே பொறுமையாக ரொம்ப கிட்ட போயிட்டே இருக்கா. நம்ம அவங்க இவன் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம சஞ்சு அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே அவள் போக அவங்க வந்துட்டு அப்படியே பின்னாடி சாயிறான். ஸோ அப்படியே சாஞ்சிட்டே இருக்கும்போது அந்த கட்டிலோட இது இருக்கும்ல பெட்டில், அதில் போய் சாஞ்சுக்கிறான். சஞ்சு அப்படியே போயிட்டு அப்படியே அவன் காதுகிட்ட போயிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே கொத்து தான் கழுத்தில். ஸோ அவங்க அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இங்கே நம்ம ஹரிணி சைடு, நம்ம ஹரிணி இவனை எப்படி மயக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவளே யோசிச்சுட்ருக்கா. பிகாஸ் ஜிம்மன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க போயிருக்கான். ஸோ அவன் அப்படியே இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜிம்மன் வந்துட்டு உள்ள அவன் குளிச்சுட்ருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வருது, அவன் டவல் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டான். ஸோ வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி சொல்லு ஜிம்மன். இல்லை டவல் மறந்து வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துக்கூட. எங்கே இருக்குது, என் வாட்ரூப்பில் போய் பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை வந்துட்டு வாட்ரூப்பு போய் எடுக்கிறீங்க. வாட்ரூப்பை திறந்து பார்த்தா அவன் டவல் இருக்குது. ஸோ நீங்களும் ஓகே அந்த டவல் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு போய் டோர் அந்த பாத்ரூம் வாசலில் நின்றுட்டு ஜிம்மன் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா பொறுமையாக டோரை கொஞ்சோண்டு மட்டும் திறந்து வச்சுட்டு கொடு அப்படின்னு கை மட்டும் நீட்டுறான். நீங்களும் டவல் கொடுக்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மன் டவல் வியர் பண்ணிவிட்டு அவன் வரான். அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணுறான்னா கண்ணாடி முன்னாடி தான் வந்துட்டு ஏரை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஹரிணி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பிகாஸ் இதோட செகண்ட் டைம் தானே அவள் ஜிம்மனை பார்த்துருப்பா. ஸோ அதனால் அவள் அப்படியே திரும்பிக்கிறா. நம்ம ஜிம்மன் அப்படியே இதெல்லாம் வந்துட்டு மிரர்லேருந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு ஹேர் ட்ரை பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹரிணி எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு ஷோஃபாவில் போய் உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்தை கழிச்சு ஜிம்மன் வந்து டிஷர்ட் வந்துட்டு போடுறான். டிஷர்ட் போட்டுட்டு ஹரிணி என் வாட்ரூப்பில் என்னோடய பேண்ட் இருக்கும், கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. இதோ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வரும்போது ஜிம்மன் கிட்ட வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே கொடுக்கலான்னு போகும்போது அவன் ஈரமாக தான் நடந்து வந்திருப்பான். ஸோ அந்த தண்ணி கீழே இருக்கிறது தெரியாமல் ஹரிணி அப்படியே காலை வச்சதா அவள் அப்படியே வலிக்கி விட்டுருது. அவள் அப்படியே கீழே போகும்போது ஜிம்மனோட கை வந்துட்டு ஹரிணி வந்துட்டு பிடிச்சிட்றான். ஹரிணி அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்காகி பார்க்குறா. பிகாஸ் ஜிம்மனோட வெட் ஹேண்டு ஹரிணியோட ஹிப்பில் பட்டோடனே அவள் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அவள் அப்படியே இப்போ ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கா. அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஜிம்மனும் வந்துட்டு பார்க்குறான். 2 பேரும் இப்போ ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஜிம்மன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹரிணி கையில் இருக்கிற அந்த பேண்ட்டை வந்துட்டு அதே பொசிஷனில் இருக்கும்போது அந்த பேண்ட்டை வந்து வாங்குறான். நம்ம ஹரிணி அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே இருக்க நம்ம ஜிம்மன் அப்படியே ஹரிணி வந்துட்டு நிற்க வைக்கிறான். நிற்க வச்சுட்டு அவளை விடலை, இன்னும் அதே பொசிஷன் அதே இதில் தான் பிடிச்சிருக்கான். லைக் அவள் வேஸ்ட்டை பிடிச்சிருக்கான். ஹரிணி அப்படியே பார்த்துட்ருக்க நம்ம ஜிம்மன் இது வரைக்கும் நான் பார்க்காத மாதிரி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்க ஹரிணி அப்படியே பேனு பார்த்துட்ருக்கா. நம்ம ஜிம்மன் அப்படியே ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஹரிணி காதுகிட்ட போகிறான். காதுகிட்ட போயிட்டு என்ன பிரின்சஸ் இது வரைக்கும் என்னை பார்க்காத மாதிரி முழுங்குற மாதிரி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹரிணி இதான் சாக்குன்னு ஒரே போடு. அவ்வளோதான், நம்ம ஜிம்மனும் வந்துட்டு மயக்கம் போட்டுருவான். நம்ம ஹரிணி ஷோல்டர் மேலே விழுந்துருவான். நம்ம ஹரிணி இதை பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் வெயிட்டாக வேறு இருக்கான், இப்படி வந்து விழுந்துட்டானே சரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு
அவளும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா இப்போ ரூமை விட்டு வெளியில் வரா. பார்த்தா ஆல்ரெடி சஞ்சு வந்துட்டு அங்கே இருக்கா. ஹரிணியும் சஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பாம்பா மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம யூங்கி சைடு. நம்ம யூங்கி அப்படியே அந்த ஜன்னலில் தெரியல நிலாவை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நம்ம சயோஷி யூங்கியை போய் பேக்கப் பண்ணிவிட்டு, யூங்கி வா போய் படுக்கலாம், எனக்கு தூக்கம் வருது, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கா? இல்லடி, இந்த நிலா அழகாக இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான் சயோஷி. டேய், நிலாவை ரசிக்கிற நேரமாடா இது, எனக்கு தூக்கம் வருது வா. சயோஷி, நீ என்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? ஏன் உன் வீட்டுக்கு நீ போக மாட்டேன்ற? எதுக்காக அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட காண்டாக்ட் இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்குற, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்காமா, அதுக்கு என்ன? நான் ஏன் தெரியுமா இந்த வீட்டு பக்கம் வராமல் இருந்தேன்? ஏன்னா சின்ன வயசில் இங்கே தான் நான் என் அம்மா கூட சந்தோஷமாக இருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் என் அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் ஜுமன் பிறந்தான். ஜுமன் பிறந்ததுக்கப்புறமேட்டு இப்போ இருக்காங்கள்ல அம்மா, மிஸ்ஸஸ் பார்க், அவங்கள எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இங்கே இருந்தால் எனக்கு என் அம்மாவோட ஞாபகமாகவே இருந்தது. லைக் அவங்க என்கிட்ட வர மாதிரி, என்கிட்ட பேசுகிற மாதிரி, என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் என்னை இந்த வீட்டை விட்டு இங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் இங்கே வரணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் என் அம்மா ஞாபகம் எனக்கு வரும். அங்கே போனால் மறுபடியும் அம்மா ஞாபகம் வந்துடுமோன்ட்டு நானும் இங்கே வராமல் இருந்தேன். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என் தம்பிங்க, என் குடும்பம், நீ எல்லோரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என் அம்மா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியோட கண் அப்படியே கலங்குது. சயோஷை பார்த்துட்டு யூங்கி அப்படின்ற மாதிரி அவன் கண்ணத்தை பிடிக்கிறான். அப்போ நம்ம யூங்கி அழுகிறான். நம்ம சயோஷி, யூங்கி அழாத ப்ளீஸ், டே அழாதரா, பூனைக்குட்டி அழாத, இங்கே பாரு, உன் அம்மா எப்போவுமே உன் கூட இருப்பாங்க இங்கே உன் இதயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட்டை வந்துட்டு சயோஷி பாயிண்ட் பண்ணுறான். நம்ம யூங்கி, எனக்கு தெரியும் என் அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஆமாம், உன் அம்மா நம்ம கூட இந்த வீட்டில் நம்ம கூடயே இருக்காங்க, இவன் கூடவே தான் இருப்பாங்க. ஸோ நீ அதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இரு. நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க தான் உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி. அழாத மியாங்குட்டி ப்ளீஸ்டா அழாத அப்படி சொல்லிட்டு சயோஷி யூங்கியை ஹக் பண்ணுறா. நம்ம யூங்கியும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் காம் டவுன் ஆயிடுறான். இங்கே நம்ம சஞ்சு ஹரிணி சைடு அவங்க வந்துட்டு எங்கே போகிறாங்கன்னா சிவன் கோயிலுக்கு தாண்டா போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க குருஜியும் குருதேவாவும் இருக்காங்க. நம்ம சஞ்சுவும் ஹரிணியும் அங்கே போயிட்டு, என்னாச்சு குருதேவா, ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே பேசுகிறாங்க. குருதேவாவும், என்கிட்ட சொல்லாமே இங்கே வந்துட்டீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? இல்லை குருதேவா, அது சரி நடந்துச்சு. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்னது எச்சரிக்கையா? ஏன்? இல்லை, உங்கள் 3 பேருக்கும் ஒரு ஆபத்து இருக்குது, அதுவும் ரொம்ப பெரிய ஆபத்து. அது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்பவே நான் கணிச்சிட்டேன். இது போன ஜென்மத்தோட தொடங்கி இருக்கிற இதை வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாது, சிவபெருமான் நினச்சாலே மாற்ற முடியாது. மீண்டும் கதை தொடங்கியிருக்கு. ஆனால் அது போன ஜென்மத்தில் இருந்த மாதிரி இல்லை. போன ஜென்மத்தில் உங்களுக்கு யார் நீங்கள் எதிரியாக நினச்சிங்களோ இந்த ஜென்மத்தில் அவங்க தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. ஆனால் இதோட முடிவு கடைசியில் மரணமாக தான் இருக்கும். ஒன்று நீங்கள் 3 பேர் சாகணும்,
இல்லை அவங்க 3 பேர் சாகணும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரில. ஏன் உங்கள் கதையை எழுதின அந்த சிவபெருமானுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிணிக்கும் சஞ்சுக்கும் என்னன்னு புரியல. அவங்கன்ட்டு என்ன சொல்கிறீங்க குருதேவா, எங்களுக்கு புரியலை. முதல்ல நீங்கள் பழி வாங்க போன இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நீங்கள் 2 பேரும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. குருதேவாவும் நான் நினச்சது நடந்துருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிற 3 பேர் சாதாரண ஆளுங்க இல்லை. அவங்க 3 பேரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படி சொல்ல சஞ்சுவாரனையும் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க 3 பேரும் சாதாரண மனுஷங்களே கிடையாது. அவங்க 3 பேரும் வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல சஞ்சுவாரனையும் ஆனால் அவங்க நார்மல் மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க. கண்ணால் பார்ப்பது எல்லாம் பொய்ன்றதை மறந்துட்டிங்களா? நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல ஹரிணி, அப்போ அவங்க 3 பேரும் யார் குருதேவா? அது எனக்கே தெரியாது, ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது குருதேவா அப்படின்னு சஞ்சு கேட்குறா. அப்போது அவர், நான் அதுக்கான வழியை சொல்கிறேன். ஆமாம், சேஷனாகினி வயன் எங்க? அவள் உடம்பு சரியில்லைன்னு அவள் படுத்திருக்கா வீட்டில். சரி, அப்போ தான் ஹரிணிக்கு ஞாபகம் வருது. குருதேவா, வயனுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல, ஆனால் அவள் கழுத்தில் நான் ஒரு அடையாளத்தை பார்த்தேன். அடையாளமா? என்ன அடையாளம்? ஏதோ கடிச்ச அடையாளம். அது பார்க்க வித்தியாசமாக இருந்தது. நார்மல் கடி மாதிரி அது இல்லை, அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு ஹரிணி சொல்ல குருதேவம், என்ன சொல்கிற? ஆமாம் குருதேவா, அது மாதிரி நான் பார்த்தேன். என்ன இருக்கும்? முடிஞ்சால் நாளைக்கு வயனை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே ஏதாவது பண்ணுறேன். சரி குருதேவா. அப்போ உங்கள் குருஜி 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் வீட்டில் யாராச்சும் கண்டுபிடிச்சிட போகிறாங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறீங்க. ரூமுக்கு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக படுத்துக்கிறீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. பட் தயங்க ஜும்மனும் நீங்கள் எப்படி விட்டுட்டு போனீங்களோ அப்படி தான் இருக்காங்க. நீங்களும் வந்து படுத்துடுறீங்க. ஹரிணி சைடு ஹரிணி வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறா. அப்போ ஜும்மனு அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, நீ என்ன கொத்தனா நான் மயக்கம் போட்டுருவேனா? நான் சாதாரண ஆளுன்னு நினச்சிட்ருக்கேன் என்ன? உன்னோட விஷம்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது பிரின்சஸ். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நான் ஏன் தெரியுமா தெரியாத மாதிரி இருந்தேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் அப்படியே ஸ்மோக் பண்ணிடுறான். அப்படிங்க சஞ்சு சைடு சஞ்சு வந்து படுத்துட்டு இருக்கும்போது நம்ம தயாங்க அவனுமே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் பரவாயில்ல நல்லா பண்ணுற, ஆனால் உன்னோட எந்த ஒரு அசைவும் என்னை பாதிக்காதுன்னு உனக்கு தெரியாது. உன்னை விட சக்தி வாய்ந்தவன் தான் நான், அதனால் உன்னோட எந்த சக்தியும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஓகே ஸ்வீட் ஹார்ட், பரவாயில்ல நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்லிட்டு அவனும் அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். இப்போ மறுநாள் மார்னிங் இப்போ ஜேகே சைடு தான். ஜேகே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தூங்கியிருப்பான் போல் இருக்குது. அப்படியே பொறுமையாக ஐஸை வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்துட்டு இல்லை. ஸோ ஜேகே எங்கே போயிட்டா இவ அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வாஷ்ரூமில் இருந்துட்டு வரீங்க. வாஷ்ரூம்லேருந்து அப்படியே தலையை தொடச்சிட்டே வரீங்க. ஜேகே பார்த்துட்டு, உனக்கு இப்போ ஓகேயா, பரவாயில்லையா? ஏன் என்னாச்சு? ஏன்
இல்லை நேற்று மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீல, அதனால் உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல, ஐம் ஃபைன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜேகே, என்ன இவ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறா, நார்மலாக பேசுகிறா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, வயன் உனக்கு நேற்று நைட் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? நேற்று நைட்டு என்ன ஆச்சு? நான் வந்தேன், காய்கிட்ட கால் பேசினேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, அப்புறம் என்னாச்சு? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லை, நான் உங்ககிட்ட பேசிட்டு வெளியே போனேன்ல, அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கு மேலே தலை வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே மனசில், ஒரு வேளை எல்லாத்தையும் மறந்துருப்பாளோ? இதுவும் நல்லதுக்கு தான். இல்லை, ஒன்றும் இல்லை, நேற்று நீ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்த, அதனால் டிசினஸ் ஆகி அப்படியே மயக்கப்பட்டு கீழே வந்துட்டேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், பட் எப்படி? இல்லை, தெரியாமல் மேபி ஒரு சிப் பண்ணியிருக்கலாம், அதனால் நீ அப்படி மயக்கம் போட்டு கீழே வந்திருக்கலாம் அப்படின்னு ஜேகே சொல்ல, நீங்கள் சரி நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே தான் வரீங்க. ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினச்சிட்ருக்கல. இன்னும் நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேற்று கண்டுபிடிக்கிறேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னையே நீ அந்த மாதிரி பண்ணிட்ட, அப்போது என்னை விட நீ சக்தி அதிகமானவனாக இருக்கணும், கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிடுறீங்க. கீழே போனால் அங்கே சஞ்சு வந்துட்டு ஹரணியும் சஞ்சுவும் கிச்சனில் ஒர்க் பார்க்குறாங்க. ஸோ மற்றவங்களாம் அப்படியே உக்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஹரிணிக்கிட்ட போயிட்டு, ஹரிணி இப்போ எப்படி இருக்கு உனக்கு பரவாயில்லையா, ஓகேயா? பரவாயில்ல. அப்போ சஞ்சு, என்னாச்சு உனக்கு, ஏன் நேற்று அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்த? நானும் மயக்கம் போட்டு கீழே விழலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இதெல்லாம் வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க் வந்து அங்கே தண்ணி எடுக்கலான்னு வரும்போது அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சடனாக வயன்கிட்ட வந்து, நேற்று என்னாச்சும்மா, என்னாச்சு? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ மயக்க போட்டு, இல்லைம்மா நேற்று கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் போல், அதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசலான்ட்டு ரூம் போனேன். அப்போ ஜேகேவும் வந்தான். அதுக்கப்புறமேட்டு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் காலையில் ஜேகே தான் சொன்னாம்மா. அப்படியா? இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா? இல்லைம்மா, பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். சரிம்மா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பார்க் எதோ யோசிச்சிட்டே அப்படியே வெளியே போயிடுறாங்க. அப்போது ஹரிணி, அப்படியா? இல்லடி, வேற ஒன்று நடந்தது. என்னடி ஆச்சு? நான் இப்போ வேண்டாம், நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ ஆளுங்க இருக்காங்க. சரி, ஓகே. அப்போ சஞ்சு, நேற்று குருஜியை பார்க்க போயிருந்தோம். குருஜியா? இங்கே வந்திருக்காங்களா? ஆமாம், இங்கே வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, குருதேவும் வந்திருக்காரு. என்ன சடனா? தெரியல, ஆனால் நேற்று என்னமோ சொன்னார், உங்களுக்கு ஆபத்து, போன ஜென்மம் என்னென்னமோ சொன்னார். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இன்றைக்கி உன்னை பார்க்கணுன்னு சொன்னார். என்னையா? ஆமாம், உன்னை தான். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம 3 பேர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, ஓகே, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கடா. அதுக்கப்புறமேட்டு மிஸ்ஸஸ் பார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜேகேவோட ரூமுக்கு போகிறாங்க. ஜேகேவோட ரூமுக்கு போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஆல்ரெடி தயாங் ஜிம்மின் வந்துட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் பார்க் பார்த்துட்டு, ஜேகே, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு, நேற்று நைட்
என்னாச்சு? ஏம்மா? நேற்று நைட் என்ன நாளுன்னு மறந்துட்டியா ஜேகே? பௌர்ணமி முடிச்சுட்டு மறுநாள் உனக்கு அந்த நாள் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ் பாய்.